ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிஎஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். இந்த கொள்ளு ரசத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. சளி பிடிக்கிற காலத்தில் இந்த கொள்ளுவை வந்து ரசமாக வச்சு சாப்பிட்டா சளி சீக்கிரமாக குணமாயிடும். அது மட்டும் இல்லை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அதனால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த கொள்ளு அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். இப்போது கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு வந்து சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் கொள்ளு இருக்கும்ல, அதையும் கொஞ்சம் வெள்ளை கலர் கொள்ளு ரெண்டுமே சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் வைப்பாங்க. கொள்ளு நல்லா ஊற வச்சு அதை வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியில் கொள்ளு ரசம் வைப்பாங்க. இப்போ நான் வைக்கிற இந்த கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா உடனடியாக வைக்கக்கூடிய ஒரு கொள்ளு ரசம். இப்போ இந்த கொள்ளு வந்து லைட்டாக வறுபட்ட உடனே இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகாய் இதை சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம், இல்லைனா உடனே தீஞ்சிரும். இப்போ ஸ்லோவில் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஆறின இந்த கொள்ளு மிளகு ஜீரகத்தை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி வந்துட்டோம். இது கூடவே ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி இதை வந்து கட் பண்ணி இந்த இதிலே சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா எனக்கு குக்கர்லேருந்து வந்த ஆர்டர். நான் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரசம் செய்யணுன்னா டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ளே நம்ம முடித்து கொடுக்கணுன்றதுனால உடனடியாக செய்யக்கூடிய ஒரு கொள்ளு ரசம். இது கூடவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஊற வச்சுருக்க புளியும் நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டின இந்த புளி கரைச்சல் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொள்ளு பேஸ்ட்டையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதையும் அலசி இது கூடவே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த தண்டோடு போட்டோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். தண்டோட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து வானலை ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் தாளிப்புக்கு கடுகு உளுந்து சேர்த்து அது வெடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நான் தண்ணியாக வச்சுருக்கிறேன். கொள்ளு ரசம் வச்சாலும் இல்லை சாதா எந்த ரசம் வச்சாலும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக பொங்கி வரும்போதே நம்ம அதை இறக்கிடணும். நுரை வரும் மாதிரி இருக்கும் பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது போல் நுரை அடித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். ரொம்ப வந்து ரசம் கொதிக்கக்கூடாது. இது மாதிரி பொங்கி வரும்போது நுரை அடித்து பொங்கி வரும்போதே நம்ம ரசத்தை இறக்குனா தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கொள்ளுவில் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் நிறைய பலன் தரக்கூடியது. அதனால தான் இந்த கொள்ளு வந்து குதிரைகளுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப தூரம் ஓடுதில்லை, அதனால் அந்த குதிரைகளுக்கு நல்ல வலுவாக இருக்கிறதுக்காக இந்த கொள்ளு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு அப்புறம் வர அழுக்குகளை வயிற்றுலேருந்து வெளியில் ஏற்றுறதுக்கு இந்த கொள்ளு வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த கொள்ளுவை அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.